Hi, welcome to Say Swag YouTube channel. I'm Karthika Sham from B3 Bridal Studio. So winter season start ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு எப்படி மேக்கப் பண்ணலாம், இந்த வின்டர் சீசன்லையும் சரி ஜென்ரலாக ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு நம்ம மேக்கப் பண்ணால் எப்படி இருக்கும் அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ மாடல் சாய் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் இந்த மேக்கப் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் அ மிஸ்ட் ஃபார் நீங்கள் எதுக்காக இதை நம்ம போட போகிறோன்னா, நம்மளோட ஸ்கின் ஆல்ரெடி ட்ரையாக இருக்கு இல்லையா, நம்ம மேக்கப் உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதுக்கான ஃபேஸ் மிஸ்ட் தான் இது. ஸோ இது நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. ஃபார் நாட் ட்ரை ஸ்கின்னு இல்லை, இது ஜென்ரலி நீங்கள் உங்களுக்கு மிஸ்ட் இந்த மாதிரி வாங்க முடியலன்னா நம்மளோட ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆயில். இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து லாக்மியில் இட்ஸ் அப்சல்யூட் கோல்டு ஆயில். உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது, பட் இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கின்னு நல்லா வந்து டீப்பாக பெனிட்ரேட் பண்ணும். ஸோ இது கூட நம்ம பார்த்தா நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 2 drops தான். ஈவன் நம்ம லிப்ஸ்க்கு கூட நம்ம போட்டுக்கலாம், நம்ம லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி. அப்போ என்ன ஆகுனா, நம்ம லிப்ஸ்டிக் போட்டோன்னா அந்த ட்ரை ஆகி லிப்ஸ் ரொம்ப சாப் ஆகாது, லிப்ஸ்டிக்கும் நல்லா உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிளெண்டிங் நல்லா வரும். ஸோ இப்போ இந்த 2 ப்ராசஸ் எதுக்காக நம்ம பண்ணோன்னா, ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறதுக்கும் அண்ட் சம்டைம்ஸ் நம்ம மேக்கப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்ம லிப்ஸ் சுற்றி அண்ட் கண்ணுக்கு கீழெல்லாம் வந்து நிறையா லாஃப் லைன்ஸு ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அது மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அது முடிச்சிட்ட பிறகு வாட் எவர் நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸோ எது போட்டாலுமே உங்களுக்கு அந்த லைன்ஸ் ரொம்ப கிளியராக தெரியாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேப்ளின் ஃபவுண்டேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபிட்மி ஃபவுண்டேஷனும் அண்ட் பிளெண்டரும் வச்சு இந்த மேக்கப் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணுறப்போ நீங்கள் லைக் இப்படி நீங்கள் டவுன்வர்ட்ஸாலாம் ஃபவுண்டேஷனை இழுக்காதீங்க, ஜஸ்ட் டேம்ப் பண்ணுங்கள் ஃபவுண்டேஷனை பிளெண்டரில். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பிளெண்டரில் நீங்கள் உங்கள் செட்டிங் ஸ்ப்ரே இல்லைனா நம்ம முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லையா மிஸ்ட், ஸோ அதை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளெண்டரில் ஃபவுண்டேஷன் நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மேக்கப் நல்லா ஃபைனாக இருக்கும், விச் மீன்ஸ் உங்களோட ஃபவுண்டேஷன் நல்லா ஃபைனாக பிளெண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம லைனர் போடுறப்போ கண்ணை திறந்து மேலே இந்த மாதிரி பட்டுருச்சுன்னா இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? டோன்ட் யூஸ் ரிமூவர் அண்ட் ஆல். ஸோ நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணீங்களோ அதே ஃபவுண்டேஷனையே கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்துல டேம்ப் பண்ணிவிடுங்க. இப்படி டேம்ப் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு மேலே நம்ம ஐஷேடோ யூஸ் பண்ண ப்ரஷ் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோன்னா அந்த பிளாக் அந்த லைனர் வந்துடும். ஸோ இது போயிடுச்சு இல்லையா. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஐஷேடோவை திருப்பி டெபாசிட் பண்ணிக்கலாம். மஸ்காரா அப்ளை பண்ணுறப்போ அப்ளை ஆன் போத் சைட்ஸ், வெறும் கீழே மட்டும் அப்ளை பண்ணாதீங்க, 2 பக்கமே அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களோட அந்த லேஷ் விங்ஸ் அழகாக தெரியும். ஸோ நம்ம இந்த மாதிரி போத் சைட்ஸில் மஸ்காரா அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு ஃபால்ஸ் லேஷஸே தேவைப்படாது, நம்மளோட ஒரிஜினல் லேஷஸே இட்ஸ் லுக் லைக் நல்லா திக்காக வால்யூம்டாக தெரியும். ஸோ நம்ம மேக்கப் முடிச்சாச்சு. நான் இப்போ ஃபைனல் ஃபினிஷிங்க்கு ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், பவுடர் பேஸ்டு ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐம் நாட் யூஸ்ட் இன் இலுமினேட்டர்ஸ், நான் அது மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்கின் ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணோம். அதுதான் வந்து நம்மளோட மிஸ்ட் அண்ட் அகைன் நம்மளோட ஸ்கின் ஆயில், அதாவது ரேடியன்ட் ஆயில் யூஸ் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க இதை 2த்தையும் யூஸ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணி பாருங்கள், யூ கேன் கெட் திஸ் ஃபைன் ஃபினிஷ்.
ஸோ கண்டிப்பாக இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேசாக் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.